ஹாய்ங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 வகையான சிறுதானியங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோதுமை தோசைங்க. கோதுமை வந்துட்டு நான் இன்றைக்கி முழு கோதுமை தான் எடுத்திருக்கேன். முழு கோதுமை கடையில் வாங்கின கோதுமை தாங்க. இந்த டம்ளர் தான் நான் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் அளவு முழு கோதுமை எடுத்திருக்கேங்க. நல்லா சுத்தம் பண்ண கோதுமையாகவே எடுத்துக்கோங்க. இந்த முழு கோதுமையை நம்ம ஆட்டி சுடும்போது தான் நம்மளுக்கு நார்ச்சத்து முழுமையாக கிடைக்குதுங்க. டேஸ்ட்டும் வந்து முழு கோதுமை எடுக்கும்போது நல்லாயிருக்கும் மாவை விட. நான் வந்து 2 டம்ளர் கோதுமை எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர் நீங்கள் கோதுமை எடுத்தால் 15 தோசை தாராளமாக வருங்க. 2 டம்ளர் கோதுமையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கின கோதுமைங்கிறனால தகுடெல்லாம் இருக்காது, சுத்தம் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதில் என்ன நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை வந்துட்டு ஊற வைக்க வேண்டியதில்லை. அப்போதைக்கப்பவே நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ போட்டு ஆட்டிக்கலாம். ஊற வச்சோம்னா தான் நம்ம கோதுமை தோசை சுடும்போது அந்த ஜவ்வு ஜவ்வாக வருங்க. அதனால் முழு கோதுமை நீங்கள் யூஸ் பண்ணி தோசை சுடுறீங்கன்னா ஊற வைக்காமல் வாஷ் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டினீங்கன்னா நல்லா பஞ்சு போல் மாவு வருங்க. மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் நல்லா மாவு பொது பொதுன்னு வரும். கோதுமையை வந்துட்டு அப்பப்போ தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி விட வேண்டாம். தண்ணி தெளித்து நீங்கள் ஆட்டும்போது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் ஆட்டிடுங்க. ரொம்ப தண்ணி விடாமல் தோசை மாவு பதத்துக்கே ஆட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அப்போதைக்கப்பவே ஆட்டி சுடும்போது அந்த தோசை வந்து கோதுமை தோசை வந்து பார்த்திங்கன்னா அந்த வழுவழுப்பு தன்மையோ இல்லை ஜவ்வு ஜவ்வாக வரதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. மொறு மொறுன்னு சூப்பராக வரும். ஆட்டிட்டு வந்ததையுமே நம்ம மாவுக்கு உப்பு போட்டு கலந்துட்டு அப்போதைக்கப்பவே தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை வந்து மொந்தமாக கெட்டியாக வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவை விட நீங்கள் கோதுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்ல மணமும் இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஆட்டி சுடும்போது நம்ம மூடி வச்சு பார்த்தோம்னாலே இந்த மாதிரி நல்லா தானாகவே தூக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி சூப்பராக இருக்கும். ஒரு துளி கூட அந்த பசப்பசப்பு தன்மையே இருக்காது. இந்த மாதிரி கோதுமை தோசையை அப்போதைக்கப்பவே நீங்கள் ஆட்டி சுட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமையில் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அப்போதைக்கப்போ இன்ஸ்டண்ட்டாக ஆட்டி சுட்டு பாருங்கள். லைட்டாக நல்லா வேக வச்சோம்னா லைட்டாக இந்த மாதிரி செவந்து வந்துடுங்க. நீங்கள் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கோதுமையை வந்து சுத்தம் பண்ணி காய வச்சு கடையில் மாவரைச்சி வச்சுருப்போம்ல, அல்லது நம்ம கடையில் வாங்குகிற கோதுமை மாவு, ஆசீர்வாத் மாவாக இருக்கட்டும் எதுனாலும், அதில் எப்படி தோசை சுடலான்னு பார்க்கலான்னா, 2 கரண்டி நான் கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அரிசி மாவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவு வாங்கி பண்ணும்போது அந்த வழுவழுப்பு தன்மை வந்து கோதுமை வந்து எந்திரிக்காது, ஒட்டிட்டு போகும். அதுக்கு தான் அந்த 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. 2 கரண்டி கோதுமை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு சீரகத்தை கையில் தேய்ச்சி போட்டுக்கோங்க. 10 மிளகு இடித்து சேர்த்துக்கோங்க. கறிவேப்பில் தழை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி வந்து இந்த மாதிரி ஊற்றி மட்டும் விடுங்க. அப்போதைக்கப்பவே நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா கட்டி வந்துடும், லம்ஸ் வந்துடும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி விட்டு நீங்கள் கரைக்கும் போது ஒரு துளி கூட கோதுமை மாவில் கட்டியே சேராதுங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவுமே வந்துட்டு ராய் மாவோ இல்லை எல்லாமே தண்ணி விட்டு 5 நிமிஷம் கழித்து கரைச்சி பாருங்களேன், ஒரு துளி கூட கட்டியே வராது. இந்த மாதிரி நம்ம கடையில் பேக்கெட் மாவு வாங்கினதையுமே நீங்கள் கோதுமை தோசை சுடணுன்னா இந்த மாதிரி அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி சுட்டு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு கோதுமையும் எந்திரிக்கும், அந்த ரொம்ப வழுவழுப்பு தன்மையும் வராது. நல்லா நைஸாகவே ஊற்றிட்டு நம்ம எண்ணெய் விட்டு மூடி வச்சோம்னா இந்த மாதிரி மொறுன்னு சூப்பராக வந்துடுங்க. பிஞ்சு போகாது. அதுக்காக தான் அந்த அரிசி மாவு வந்து அந்த புடிப்புத்தன்மைக்காக தான் அரிசி மாவு சேர்த்துறோம்.
இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னே வருங்க. இந்த 2 மெத்தடில் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். அப்போதைக்கப்போ ஆட்டி சுடுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மாவை விட. இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகி தோசை தாங்க. ராகி தோசையும் நான் வந்துட்டு ராகி ஊற வச்சு ஆட்டுறேன். ராகி நான் கடையில் வாங்கின ராகி தாங்க, சுத்தம் பண்ண ராகி தான். நம்ம 2 டம்ளர் ராகி எடுத்தாலே ஒரு 5 20 தோசை தாராளமாக வருங்க. இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் கரெக்டாக 2 டம்ளர் மட்டும் ஊற வச்சு 2 நாளைக்கு மட்டும் இருக்கிற மாதிரி ஆட்டி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ரொம்ப புளிச்சிரும். 2 டம்ளர் ராகிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க. நான் வந்து கருப்பு உளுந்து, தொளிர் உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டம்ளர் ராகி, 1/2 டம்ளர் கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். அரிசி சேர்த்த வேண்டியது இல்லைங்க. அரிசி சேர்த்தாமையே நம்மளுக்கு ராகி தோசை நல்லா வரும். இந்த 4ஐயும் வந்துட்டு ஒரு 2 அல்லது 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்புளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தோலில் தான் நார்ச்சத்து அதிகங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்புளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. 3 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துடும். அதுக்கு மேலே இந்த சிறுதானியங்களாக ஊற விட்டிங்கனாலும் ரொம்ப புளிச்சிரும். 3 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. குவான்டிட்டி கம்மி தான், அதனால் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். அந்த நம்ம ஊற வச்ச தண்ணியவே சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறனால நான் இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ராகி அரை விட்டுட்டுங்கிறக்காக தண்ணி இல்லாமல் ஒரு 2 சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மிக்ஸி சூடாகாமல் மாவு வந்து சூடாச்சுன்னா ரொம்ப புளிச்சிரும். அதுக்காக நான் 2 ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேங்க. ஐஸ் கட்டி சேர்க்கும் போது உளுந்தும் நம்மளுக்கு நல்லா பொது பொதுன்னு உதிரியாக நல்லா உப்பி வரும். நம்மளுக்கு வந்து மாவும் எக்ஸ்ட்ரா ஆகும், சூடு ஆகாது. அதுக்காக தான் ஐஸ் கட்டி போடுறோம். நம்ம ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவே நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கும்போது நல்லா நைஸாகவே அரைச்சிருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை புளிக்க வச்சு தான் ஊற்றணுங்க. ராகியெல்லாம் புளிச்சாதான் நம்மளுக்கு வந்து தோசையோ இட்லியோ நல்லா வரும். கண்டிப்பாக 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊறினாலும் ரொம்ப புளிப்புத்தன்மையாயிரும். அதனால் 3 மணி நேரம் ஊறிச்சினாலே போதுங்க. தோசையும் நல்லா வந்துடும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நம்ம வந்துட்டு ரோஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம், கிறிஸ்பியாக. இல்லை நல்லா கெட்டியாக மொந்தமாக வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நான் வந்துட்டு எண்ணெய் யூஸ் பண்ணல. வெயிட் லாஸ் இருக்கிறவங்க வந்துட்டு எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது டக்குன்னு வெந்துடும், நல்லாவும் வெந்து வந்துடுங்க. ராகியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அயன் ரிச்சுங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கோ இல்லை நம்ம பெரியவங்களோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டுக்கு தோசையே சுட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எது வேணாலும் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகிலேயே வந்துட்டு மாவு வச்சு எப்படி தோசை சுடலான்னு பார்க்கலாங்க. ராகி மாவு, கடையில் வாங்க ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அது சுடுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவல் எடுத்துக்கோங்க. சிவப்பு அவல் வந்து ஒரு கரண்டி எடுத்துட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிவப்பு அவல் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ராகி தோசை வந்து நல்லா ஒரு புடிப்புத்தன்மையோட பிய்யாமல் வருங்க. அதுக்கு தான் அவல் எடுத்திருக்கோம். ராகி மாவு 2 கரண்டி எடுத்துக்கோங்க. அவல் 1 கரண்டி, ராகி மாவு 2 கரண்டி எடுத்திங்கன்னா 5 தோசை வருங்க. புளிப்புத்தன்மைக்காக கொஞ்சோண்டு நான் தயிர் சேர்த்துருக்கேன். ஏன்னா ராகி மாவு மதன்னு இருக்கும். அதனால் புளிப்புத்தன்மைக்காக தயிர், உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த 4ஐயும் நல்லா அரைச்சிக்கோங்க. 1/4 மணி நேரம் ஊற வச்ச சிகப்பு அவல், 2 கரண்டி ராகி மாவு, அதுக்கப்புறம் தயிர் ஒரு 1/2 கரண்டி, உப்பு, இந்த 4ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில்
அரைச்சி எடுத்துட்டு அப்போதைக்கு அப்போவே இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனடியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சதையுமே ராகி மாவு தோசை ஊற்றிக்கலாங்க. நான் வந்துட்டு ஒரு தக்காளி டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறக்கா தக்காளியும் சொரக்காயும் கொஞ்சோண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி அந்த தோசை மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேங்க. கொஞ்சம் ராகி தோசை வந்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்கிறக்காக மதமதப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறக்காக இந்த மாதிரி தக்காளி சொரக்காய் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கேரட்டு அந்த மாதிரி கொடை போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாவே நம்மளுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கலோரிஸும் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு கரண்டி மாவு பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 கிராம் தான், ஒரு 80 கலோரி தான் வரும். அதனால் நீங்கள் ராகி மாவில் இன்ஸ்டண்ட்டாக வாங்குறாப்புல இருந்தால் அந்த புடிப்புத்தன்மைக்காக பிய்யாமல் அப்போதைக்கப்போ சுடுறக்காக தான் அவல் சேர்த்துறேங்க. அவல் சேர்த்தி நீங்கள் ராகி மாவு சுட்டு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு நல்லா ராகி மாவு எந்திரிக்கும், பிய்யாமை வரும். இந்த மாதிரி தயிர் வந்து ஒரு புளிப்புத்தன்மைக்காக தாங்க, மதன்னு இல்லாமல் இருக்கிறக்காக தான். இந்த நாளையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி அப்போதைக்கப்பே சுட்டு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் மொந்தமாக தான் நம்ம ஊற்றிருக்கோம், அதனால் வந்து மெதுவாக பொறுமையாக மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம், சட்னி சாம்பாரில் எதுவும் வேண்டியதில்லை. ஏன்னா தக்காளி சொரக்காயெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கிறனாலேயே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் டின்னராகவும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிப்பிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பு தோசை தான். கம்பு வந்து பார்த்திங்கன்னா கடையில் நான் காட்டு கம்பு தான் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்துட்டு நான் 2 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் கம்பு யூஸ் பண்ணிங்கனாவே எல்லாமே ஒரு 15 தோசை தாராளமாக வரும். இன்றைக்கி ஒரு நாள் சுட்டுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஆகிற மாதிரி மட்டும் ஊற வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து 1/2 டம்ளர், 2 டம்ளர் கம்புக்கு 1/2 டம்ளர் உளுந்து சரியாக இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சின்ன டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க, தோசை நல்லா வரும். எல்லாமே வந்து 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் தொளிர் உளுந்து தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தொளிர் உளுந்து கருப்பு உளுந்து எடுக்கிறீங்கன்னா நம்ம எல்லாமே அளந்துட்டு தண்ணி விட்டு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது அந்த தோல் வந்து நல்லாவே விட்டு வந்துடும். பாதி தோல் மட்டும் நீங்கள் விட்டுட்டு பாதி தோலோடவே சேர்த்துக்கலாம். அந்த தோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகம், கருப்புளுந்தில் தோலில் தான் நார்ச்சத்து அதிகம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தோலோடவே நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிங்கனாவே பாதி தோல் விட்டு வரும். பாதி தோலவே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி தான் நான் 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கம்பு தோசைக்கு மாவு அரைச்சிக்கிறேங்க. எல்லாமே 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். 3 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம், ரொம்ப மாவு புளிப்புத்தன்மையாயிரும். வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு நீங்கள் மாவு அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சதுக்கப்புறமும் 3 மணி நேரம் புளிச்சா போதுங்க. கம்பு தோசை வந்து பார்த்திங்கன்னா அந்த கச்சல் தன்மையே இருக்காது. நம்ம கம்பு மாவு அரைக்கும் போதே அந்த கம்புனோட வாசம் சூப்பராக இருக்குங்க. உளுந்து சேர்க்கறதுனால அந்த கச்சல் தன்மை வராது. 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நான் மத்தியானம் அரைச்சேன், ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரியே இந்த மாதிரி லைட்டாக புளிச்சிருச்சுங்க. அப்பயே தோசை ஊற்றிக்கலாம். 3 மணி நேரம் ஊற வச்சு 3 மணி நேரம் புளிக்க வச்சு தோசை ஊற்றிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி வரும், இல்லை மொந்தமாகவும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செவந்ததுனாவே நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆனியன், தக்காளி எது வேணாலும், கேரட்டோ எந்த காய் வேணாலும் நீங்கள் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு ரோஸ்ட் மாதிரியே வருங்க. உளுந்து சேர்த்தும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் ராகி மாவோ இல்லை எதுக்குனாலும் ஒரு 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்திக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்திக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இதுக்கும் நான் தேங்காய் சட்னி யூஸ் பண்ணியே சேர்த்திக்கிட்டேங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோள தோசை வந்து நாங்கள் காட்டிலிருந்து சோளங்கிறனால குத்தி எடுத்துக்கிட்டோம். குத்தி அந்த தகுடு மட்டும் லைட்டாக வந்து புடச்சி எடுத்துக்கிட்டோம். அதுவும் நாங்கள் வந்து 2 டம்ளர் சோளம் எடுத்துருக்கேங்க. 1/2 டம்ளர் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க.
2 டம்ளர் சோளத்துக்கு 1/2 டம்ளர் கருப்புளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த 4 எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாங்க. அரிசியே எதுக்குமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இது சோள தோசை மாவுக்கு பார்த்திங்கன்னா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி விட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொருத்தர் வந்து அரிசி சேர்த்தியும் அரைப்பாங்களுங்க. அரிசி சேர்த்துனாலும் வரும். நீங்கள் அரிசி சேர்த்தி அரைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாப்பிளை சம்பா ரைஸு, கருப்பு கவுனி அரிசி கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் சேர்த்தியும் அரைச்சாலும் நல்லா தாங்க வரும். 3 மணி நேரம் நான் ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கிறேங்க. கம்மியான குவான்டிட்டிங்கிறனால மிக்ஸி ஜாரில் அரிசி, உளுந்து எல்லாமே ஒன்றாவே நீங்கள் போட்டே அரைச்சிக்கலாம். இதே நீங்கள் அதிக குவான்டிட்டியில் இப்போ ஒரு படி அரிசி, இட்லி அரிசிக்கு இது நீங்கள் ஊற வைக்கிறீங்க, இல்லை அந்த மாதிரி கருப்புளுந்து அதில் சேர்க்குறீங்கன்னா அரிசி தனியாக அரைச்சிக்கோங்க, உளுந்து தனியாக அரைச்சிக்கோங்க. இது கம்மியான குவான்டிட்டிங்கிறனால தான் நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறோங்க. இந்த மாதிரி சோள தோசை மாவும் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சு உப்பு போட்டு கலந்து புளிக்க வச்சுக்கலாங்க. 3 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா போதும். சோளமெல்லாம் டக்குன்னு புளிப்பு தன்மையாயிரும். அதுவும் கைவிட்டு கரைச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் புளிச்சிரும். அதனால் வந்து கரண்டியில் கரைச்சிக்கோங்க. 3 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சோள தோசை மாவில் நல்லாவே புளிச்சு வந்துடும். அதனால் நீங்கள் வந்துட்டு அப்போதைக்கப்பவே தோசை ஊற்றிட்டு உடனடியாக நீங்கள் வந்து மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு புளிச்சிடும். நீங்கள் தோசை ஊற்றிட்டிங்கன்னா அப்போவே எடுத்து மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்த நாளைக்கு வேணும்னா அப்போவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் சுடுறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சு சுட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சோள தோசை மாவுக்கு நான் லைட்டாக பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெயிட் லாஸ் இருக்கிறவங்க குடமிளகாய் சேர்த்திக்கலாம், கேரட் சேர்த்திக்கலாம், சொரக்காய் சேர்த்திக்கலாம், சௌச்சௌ சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி என்ன காய்கறிகள் உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்தி ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாவே நல்லா ஃபில்லாக இருக்கும். சோள தோசையும் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறுன்னு சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் தோசை. நான் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து மாப்பிளை சம்பா ரைஸு, வரகரிசி, திணை எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கருப்பு கவுனி அரிசி 2 டம்ளர் தான் அளவு எடுத்திருக்கேங்க. நீங்கள் எல்லாமே 2 டம்ளர் 1/2 டம்ளர் உளுந்து சேர்த்தினீங்கனாவே தாராளமாக 15லேருந்து 20 தோசை வருங்க. 2 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருங்க. சின்ன டேபிள் ஸ்பூன் தான், அதனால் வெந்தயம்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துனாலே போதும், மொறுன்னு வரும். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு இதுவும் 3 மணி நேரம் ஊற வச்சாலே நம்மளுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி ஊறி வந்துடுங்க. 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் பர்பிள் கலரில் இருக்குங்க. இதுதான் வந்து ஆந்தோசைனின்கிற பிக்மெண்ட். அந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற தோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆந்தோசைனின் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து அந்த நார்ச்சத்தாகட்டும் புரதச்சத்தாகட்டும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால தான் கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸுக்கும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி விட்டு நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே அடியாக சேர்க்க வேண்டாம், ரொம்ப அப்புறம் தண்ணியாட்ட போயிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தி தோசை மாவு பதத்துக்கு மறுபடி கூட நீங்கள் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம தோசை ஊற்றுறப்ப கூட கலந்துக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி 3 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 3 மணி நேரம் விட்டிங்கனாவே நம்மளுக்கு வந்துட்டு தோசை நல்லா வந்துடும். 3 மணி நேரத்தில் நீங்கள் சுடலினா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. எப்போ சுடுறீங்களோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு லைட்டாக எண்ணெய் லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மேலே ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறுதானிய இட்லி தோசை வந்து ரொம்ப ஈஸி தாங்க. காலையில் நீங்கள் ஊற வச்சிங்கனாவே மத்தியானம் அரைச்சி வச்சு நைட்டுக்கு தாராளமாக தோசை ஊற்றலாம். நீங்கள் ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு சிறுதானியங்கள் தோசை எடுத்துக்கோங்க. இதே வந்துட்டு நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சுக்கலாம். மாப்பிளை சம்பாவாக இருக்கட்டும், கைக்குத்தல் அரிசி, இல்லை மூங்கில் அரிசி, எல்லாத்துலேயுமே இதே ரேஷியோ போட்டு நீங்கள் சுட்டாலே நல்லா வருங்க. இதுக்கு வந்து சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் பச்சைப்பயிறு தோசை தாங்க. சுண்டல் வந்துட்டு 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். பச்சை பயிறு முழு பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அது 1 டம்ளர். 2 டம்ளர் சுண்டலுக்கும் பாசிப்பயிறு 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் அளவு கருப்பு உளுந்து எடுத்துட்டேன்.
1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேங்க. கருப்பு சுண்டல்லாம் வேக வச்சு அவ்வளோக்கா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையாக கொடுத்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடுவாங்க. 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் சுண்டல் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லா ஊறி வருங்க. அதனால் இந்த சுண்டல் தோசைக்கு மட்டும் 5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நுரையாக வந்தாலே நல்லா ஊறிடுச்சுன்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியவே சேர்த்து மிக்ஸி ஜார்லேயே 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் போடும்போது உளுந்தும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொது பொதுன்னு வரும், ரொம்ப மாவும் சூடாகாது. சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி சுண்டல் தோசை டின்னராகவோ பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ எடுத்துக்கங்க. ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப சுண்டல் அதிகம். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டு கலந்து நீங்கள் மிக்ஸி ஜார் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு போட்டு கலந்து 3 மணி நேரம் புளிக்க வச்சாலே போதுங்க. இந்த சுண்டல் தோசையெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப பொடன்னு வந்துடுங்க. கரெக்டாக 3 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா புளிச்சிருச்சு. இந்த உள்ளதுலேயே பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் பச்சைப்பயிறு தோசை தான் சூப்பராக ஓட்டையாக நல்லா இருக்குங்க, மொறுன்னு. நான் அது கூட வெங்காயம், குடமிளகாய், கேரட் எல்லாமே சேர்த்திக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் சிறுதானியங்கள் கூட இந்த மாதிரி கேரட்டு, ஆனியன், குடமிளகாய் எல்லாம் சேர்த்தும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா அந்த செவந்ததுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. மூடி வச்சு நீங்கள் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துறதுனால கை கால் வலி, இடுப்பு வலியெல்லாம் இருக்காதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்து சேர்த்தியே அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான சுண்டல் பச்சைப்பயிறு தோசை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தோசைங்க. கடலை மாவு தோசைன்னு சொல்லுவோம். இது வந்து நீங்கள் கடலை மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். மாவு இல்லைன்னா கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயும் பொட்டுக்கடலை சட்னிக்கு ஆட்டுறக்கு வச்சுருப்போம். 2 கரண்டி பொட்டுக்கடலை வந்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து அதுக்குள்ளேயே ஆனியன், சொரக்காய் திருவி சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் குடமிளகாய், கேரட் எல்லாமே உள்ளேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் கெட்டியாக மொந்தமாக வரும். அந்த மாதிரி பிடிக்கினா மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கூட விட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சொரக்காய் சேர்த்துருக்கறனால அதுலேயே தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி ஸ்பூன் மாதிரி இருக்கிற கரண்டியில் கலந்து விட்டு, ஏன்னா ஆனியனில் கலந்துருக்கிறதுனால ரொம்ப சுத்தம் வராது. அதனால் இந்த மாதிரி கரண்டியில் நீங்கள் அப்படியே மேலாப்பில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நான் எதுக்குமே எண்ணெய் சேர்த்துட்டேங்க. இந்த பொட்டுக்கடலையில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட், இரும்புச்சத்து வந்து ரொம்ப அதிகம். அதனால் கண்டிப்பாக பொட்டுக்கடலை நம்ம தாராளமாக வெயிட் லாஸ் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். எல்லாருமே குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொட்டுக்கடலையில் கொடுத்து பாருங்கள், இரும்புச்சத்து அதிகம். இது வந்து நீங்கள் நல்லா மூடி வச்சு, நம்ம கெட்டியாக ஊற்றுறதுனால நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு வெஜ் ஆம்லெட் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, 7 வகையான சிறுதானியங்கள் தோசை பார்த்தாச்சு. இது வந்து வெயிட் லாஸ் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட், டயபெட்டிக், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.